இலங்கையில் கடந்த 2-3 நாட்களாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின செய்தி என்றால் முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளருமாகிய டக்ளஸ் தேவானந்தாவின் கைது தான். அவர் முதலில் கைது செய்யப்பட்டு பின்னர் 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைக்கப்படும் வகையில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலைமையில் அவர் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்குரிய பிணையானது நிராகரிக்கப்பட்டு அவர் இப்பொழுது ஜனவரி 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைத்துக் கொள்ளும்படியான ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக அவர் இந்த பிணை அவர்கள் கோரிக்கை விடுக்கும் பொழுது அவருடைய உடல்நிலை தொடர்பான சில தகவல்களையும் சமர்ப்பித்ததாகவும் இருந்தாலும் அவருக்கு பிணை கம்பஹா மாவட்ட நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு தேவையான வைத்திய சேவைகளை சிறைச்சாலை வைத்தியசாலையிலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்ற ரீதியிலான ஒரு அறிக்கை அல்லது ஒரு உத்தரவை கம்பஹா நீதிமன்றம் விதித்திருக்கிறது. அந்த நிலைமையில தான் டக்ளஸ் தேவானந்தா இப்பொழுது மகர சிறையில் உள்ள சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல்நிலையில் எந்த விதமான மோசமான நிலைமை இல்லை என்றும் அது ரெகுலராக அவர் வைத்தியசாலையில் அவருடைய ரெகுலர் செக்அப்ஸ் மற்றும் வாடிக்கையான பிரச்சனைகளை இனங்காண்பது தொடர்பாகத்தான் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல் தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு தகவல் ஒன்று வந்திருந்தது. அதாவது தகவல் என்று சொல்வதை விட ஒரு ஊடக வெளியீடு ஒன்று, டக்ளஸ் தேவானந்தாவின் உயிரை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமை என்ற ரீதியில் சுரேன் ராகவன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு முன்னாள் வடமாகாண ஆளுநராக இருந்தவர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் ஒருவர், அவர் தான் இப்பொழுது தெரிவிச்சிருக்கிறார் டக்ளஸ் தேவானந்தாவின் உயிரை காப்பாற்றுவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும், அவர் ஏதாவது தவறு செய்திருந்தால் அது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும், இருந்தாலும் அவரை இப்பொழுது மகர சிறையில் அடைத்திருப்பதானது அவருடைய உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை என்ற ரீதியில் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் அவர் கடந்த காலங்களில் 100க்கும் மேற்பட்ட தடவைகளில் விடுதலை புலிகளால் கொல்லப்படுவதற்கு அல்லது அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும், அப்படி இருக்கிற நிலைமையில் அவரை கொண்டு போய் இந்த மகர சிறையில், ஏற்கனவே அவரை பூசா சிறையில் வைத்து கொள்வதற்கும் சில முயற்சிகள் எடுக்கப்பட்டதாகவும் கடந்த காலங்களில், அப்படி இருக்கிற நிலைமையில் அவரை கொண்டு போய் இந்த மகர சிறையில் வைத்திருப்பதானது அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் என்ற ரீதியிலும் அவரை காப்பாற்ற வேண்டியது, அவருடைய உயிருக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு என்று இப்பொழுது சுரேன் ராகவன் தெரிவிச்சிருக்கிறார். இது மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இந்த டக்ளஸ் தேவானந்தாவின் அவருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் பெருமளவான லிஸ்ட் ஒன்று கடந்த காலங்களில் கடந்த 2-3 நாட்களாக வெளிவந்திருந்தது. குறிப்பாக சில 9mm துப்பாக்கிகள் மற்றும் MK56 என்று அழைக்கப்படுகின்ற இயந்திர துப்பாக்கிகள், அது தொடர்பான அதுக்குரிய புல்லட்ஸ், அதாவது ரவைகள் என்று கிட்டத்தட்ட ஒரு பெருந்தொகையான ஆயுதங்கள் அவருக்கு 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வழங்கப்பட்டுள்ளதாகவும், அந்த ஆயுதங்கள் இப்பொழுது மிஸ்ஸிங், காணவில்லை, அவை எங்கே சென்றன என்ற தொடர்பான ஒரு விசாரணைகள் தான் இப்பொழுது நீண்டு கொண்டிருக்கிற நிலையில் இது தொடர்பாக மேலும் புது தகவல்களும் வந்து கொண்டிருப்பதாக இப்பொழுது இந்த கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையா இப்பொழுது வெவ்வேறு விதமான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருப்பதாக, அவை தொடர்பாக உத்தியோகபூர்வமாக எதிர்வரும் காலங்களில் மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் சொல்லி இருக்குது. ஒரு மிக பெரும் புள்ளி, தமிழ் அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிக பெரும் புள்ளி, கடந்த காலங்களில் ஒரு 18 வருடங்கள் அவர் அமைச்சராகவே இருந்துள்ளார் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக சந்திரிகாவின் ஆட்சி காலத்திலும் சரி, பின்னர் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்திலும் சரி, பின்னர் ரணில் விக்ரமசிங்கவின் கடந்த ஆட்சி காலத்தில் கூட அவர் அமைச்சராகத்தான் கடந்த காலங்களில் பணியாற்றியிருந்தார். குறிப்பாக எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியும் இத்தனை நீண்ட காலம் அமைச்சராக இருந்ததில்லை என்பது ஒரு கடந்த கால வரலாறு. இது அதனால்தான் இவருடைய கைதும் அது தொடர்பான பின்னணியும் இப்பொழுது கடுமையான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்படி இருக்கிற நிலைமையில் நேற்று ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் ஒரு விழா ஒன்றில் பங்கு பெற்றிய நிலையில் ஒரு கருத்தொன்றை சொல்லியிருக்கிறார். அதாவது ஊடகங்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்றே சொல்லலாம். தவறான செய்திகளை பரப்புகிற ஊடகங்கள் மீது அவர்களுடைய லைசன்ஸ், அதாவது உரிமமானது பறிக்கப்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கடந்த வாரம் அளவில் இலங்கையில் உள்ள ஒரு தனியார் தொலைக்காட்சி தொடர்பாக, ஒரு செய்தி தொலைக்காட்சி தொடர்பாகவும் அவர்கள் வெளியிட்ட சில தவறான செய்திகள் தொடர்பாகவும் ஒரு அரசல் புரசலான ஒரு தகவல் வந்திருந்தது. அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தின் உரிமமானது ரத்து செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இருந்தாலும் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை இதுவரையில். இந்த நிலைமையில தான் இப்பொழுது இந்த அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் கூற்றானது ஒரு எச்சரிக்கை என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், கடந்த காலங்களில் இப்படியான தகவல்கள், தவறான தகவல்கள் வெளியிடப்படும் பட்சத்தில் அந்த நேரத்தில் அரசாங்கமானது ஒரு எழுத்து மூலமான ஒரு கடிதம் மூலம்தான் அவை அறிவிக்கப்படும். இது தொடர்பான ஒரு விளக்கத்தை கோரிய நிலையில், அப்படி இருக்கிற நிலைமையில் இனிமேல் அந்த கடிதம் மட்டுமில்லாமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் ஒரு ஊடகத்துக்கு அரசாங்கமானது ஒரு தற்காலிகமாகத்தான் ஒரு அங்கீகாரம் அல்லது ஒரு லைசன்ஸை கொடுக்கிறது.
இந்த செய்தி தொடர்பான செய்திகளை வழங்குவது தொடர்பான ஒரு அங்கீகாரத்தை, அதுவும் கடும் நிபந்தனைகளுடன் தான். மக்களுக்கு எந்த விதமான தவறான பொய்யான தகவல்களையும் பரப்பக்கூடாது, அரசாங்கத்தின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை ஊக்குவிக்கும் வகையில் எந்த விதமான செயற்பாடுகளையும் ஈடுபடக்கூடாது என்ற ரீதியிலான ஒரு கடும் எச்சரிக்கை துணியில் தான் இந்த லைசன்ஸ்கள் வழங்கப்படுகிறது. அவையும் டெம்பரரி தான். எந்த நேரத்திலும் அரசாங்கத்தினால் அதை ரிவர்ஸ் பண்ணும், அதாவது பறிமுதல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அப்படி இருக்க நேரம் ஊடகங்கள் பொறுப்புணர்வுடனும் கவனமாகவும் செயற்பட வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு எச்சரிக்கையுடன் கூடிய ஒரு கருத்தை நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் நேற்று ஒரு நிகழ்வு ஒன்றில் பங்கு பெற்றிய போது தெரிவிச்சிருக்கிறார். இப்படி இருக்கிற நிலைமையில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த சரத் வீரசேகர கடந்த காலங்களில் குறிப்பாக ராஜபக்ஷவின் 2019ஆம் ஆண்டு ஆட்சியின் பின்னர் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைச்சராக, ஒரு பவர்ஃபுல் அமைச்சராக இருந்தவர். கடந்த தேர்தலில் எல்லாம் போட்டியிடவில்லை, தோற்று போனார். அதெல்லாம் தெரிஞ்ச கதை உங்களுக்கு. அப்படி இருக்கிற நிலையில் அவர் இப்பொழுது சொல்லியிருக்கிறார், குறிப்பாக இந்த தையிட்டி விகாரை தொடர்பாக, திஸ்ஸ விகாரை தொடர்பாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன், ஸ்ரீதரன் போன்றவர்கள் அந்த விகாரையில் பௌத்த மத அனுஷ்டானங்களையும் வழிபாடுகளையும் செய்வதற்கு தடைக்கல்லாக இருக்கிறார்கள் என்றும், அவர்கள் ஒன்றையும் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டுமாம், இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு என்று. அதனால் சிங்களம் பௌத்தத்திற்கு தான் முன்னுரிமை. குறிப்பாக அரசியலமைப்பின் 9ஆம் பிரிவானது பௌத்தத்துக்கு முன்னுரிமை, பௌத்தத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சரத்தை மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் கொடுத்திருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் பௌத்த மதத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் தான் அனைவரும் செயற்பட வேண்டும் என்ற ரீதியில் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் தங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்ற ரீதியிலும், அந்த பொறுமை மீறினால் என்ன நடக்கும் என்று தங்களுக்கே தெரியாது என்ற ரீதியில் சரத் வீரசேகர் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். குறிப்பாக இந்த திஸ்ஸ விகாரை தொடர்பாக. என்றால் அவர் சொல்லியிருக்கிறார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன், ஸ்ரீதரன் போன்றவர்கள் வடக்கிலே ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு கொழும்பில் கோயில்களுக்கு செல்கிறார்கள். இது எல்லாம் பௌத்த மதம், அதாவது இலங்கையில் இந்த பௌத்த மதம் கொடுத்த ஒரு சுதந்திரம் தான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அனைவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டுமாம், இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு என்று இவர் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றில்லை. இது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த அடக்குமுறைகள் கடந்த காலங்களில் நடைபெற்றது என்பது அனைவரும் அறிஞ்ச விஷயம். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில தான் இப்பொழுது கடுமையான இந்த திஸ்ஸ விகாரை தொடர்பான, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நைனாதீவு விகாராதிபதி இந்த திஸ்ஸ விகாரையானது மக்களின் காணியில் சட்டவிரோதமாகத்தான் அமைக்கப்பட்டுள்ளது என்று ஒரேடியாக போட்டுடைத்து விட்டார். அதன் பின்னர் தான் சர்ச்சைகள் கடுமையாக வெடிக்க தொடங்கின. இந்த நிலைமையில் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் போது சொல்லியிருந்தார், அந்த காணிகள், தனியார் காணிகளில் கட்டப்பட்டிருந்த அந்த விகாரை மற்றும் விகாரைக்காக எடுக்கப்பட்ட காணிகளுக்கு உரித்துடைய மக்களுக்கு உரிய இழப்பீடுகளை வழங்குவது தான் இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ற ரீதியில் அவர் தெரிவிச்சிருக்கார். ஸோ அனைவரும் தெரிவிப்பது என்னவென்றால், இது மக்களுடைய காணியில் தான் கட்டப்பட்டிருக்கிறது என்றும், ஸோ அந்த மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருப்பதாகத்தான் இப்பொழுது அமைச்சர் ஒருவரின் உத்தியோகபூர்வ கூற்றாகவே இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், இது தொடர்பான என்ன விதமான ஒரு நடவடிக்கையை எதிர்காலத்தில் அரசு ஏற்படுத்த போகிறது. ஏனென்றால் இந்த திஸ்ஸ விகாரை வைத்துக்கொண்டு இப்பொழுது சில இனவாத குழுக்கள், இனவாதத்தை பேசுபவர்கள் அரசியலாக்க முயற்சிக்கின்றார்கள். ஸோ அந்த அரசியலில் இந்த அரசாங்கமும் சிக்கப்பட போகிறதா, அல்லது நீதியையும் நியாயத்தையும் மக்களுக்கு எது சரி தவறு என்பதை உரிய வகையில் இனங்கண்டு அவற்றை தீர்த்து வைக்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.